நேற்று ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் சுக்குமல்லி காஃபி தான் போட்டு குடிச்சிட்டு பாப்கார்ன் வந்து ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம். நேற்று எல்லாருக்குமே த்ரோட் பெயின், அதனால எல்லாருமே சுக்குமல்லி காஃபி தான் குடித்தோம். நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நார்மல் சட்னி மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு முள்ளங்கி நல்லா துருவி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட கருவேப்பிலை, உப்புலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த முள்ளங்கியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வந்து முள்ளங்கி இருந்த டேஸ்ட்டே தெரியல, செம்மையாக இருந்துச்சு. இந்த முள்ளங்கி சட்னினே யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. முள்ளங்கியில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் முள்ளங்கி சட்னி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சுவையான முள்ளங்கி சட்னி ரெடிங்க.